ஒரு நாள் தாங்க மேடம் போய் பேசணும். அந்த பேசுற அன்னைக்கு தான் மேடம் இருந்தோம் குழந்தை ஆயிடுச்சு. இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. ஏங்க ஏங்க அம்மா பெரியம்மாலாம் இருந்துட்டு பேசினா பேசிட்டு போறா, இப்படியாவது ஒரு குழந்தைனா ஆயிட்டு போகுது. இப்ப அவளுக்கு இன்னொரு தொடர்பு ஆயிடுச்சு. அந்த குழந்தை அந்த பையனோட குழந்தைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு உங்களோட ஒத்து போக முடியல. ஏன்னா அவளால உங்க 2 பேருக்கு வயசு வித்தியாசம் இருக்கு. அது உங்க தவறு கிடையாது. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. போயா போக்கவாயா. அவருக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்துட்டு அந்த பையனோட பேசிக்கோ சொல்றதுதான் கேவலமான விஷயம். செஞ்சதான் தப்புதான். சரியான கோட்டுக்கார குடும்பம் இருக்கும் போல இருக்கு. செஞ்சதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. ஃப்ரெண்ட்ஸ்னா குழந்தை வந்துருமா? பேயில போவான்ல உனக்கு இல்லை உங்க அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் முடிச்சு இங்கே போ. பேயில போ. நானா கிடைச்ச உங்களுக்கு வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கணும் பச்சி. நல்லா சிரிச்சு முகமா இருக்கீங்க. எப்பயுமே இப்படிதான் இருப்பேன். நான் ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு கருப்பு சிலுக்கு குட்டி நயன்தாரா. 8th முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும் போது அக்கா இறந்துட்டாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க அம்மா பெரியம்மாலாம் இருந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, இளவு நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடத்திடணும்னு. தங்கச்சி பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனாதையா இருப்பான், வரவு வீட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம். அக்கா வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? ஆமா. சரி, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பண்ணி வச்சுட்டேன். எத்தனை வயசு வித்தியாசம்? எனக்கு 15 ஸ்டார்டிங் ஆக போகுது. அவருக்கு வந்து 40 பக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தது வாழ்க்கை? அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். சொல்றேன். இப்ப இவர்தாங்க மேடம் எங்க வீட்டு பக்கத்துல விஜயான்னு இருக்காங்க. சகஜமா பேசிப்போம். போன் பண்ணாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். இவங்களுக்கு பிடிக்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பேசிட்டு இருப்போம் மேடம். நான் பேசிட்டு இருக்கப்ப விளையாட்டா யார் எங்க வீட்டுல இருந்து நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. அதே மாதிரி பெட்டு கட்டி நான் அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஒரு நாள் தாங்க மேடம் போய் பேசணும். அந்த பேசுற அன்னைக்கு தான் மேடம் இருந்தோம் குழந்தை ஆயிடுச்சு. இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. ஏங்க ஏங்க இப்படி தப்பு பண்ணணும் அப்படிலாம் விளையாட்டுக்கெல்லாம் போன்ல வந்து பாரு. இந்த கதை எதுக்கு? அடியே ரத்தி அக்னிஹோத்ரி நல்லா டின்பீர் மாதிரி இருக்கும்போது நினைச்சேன்டி. பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வீக்னஸ் இருந்திருக்கு. தப்புதாங்க மேடம். அது நான் செஞ்சு தப்புதான் ஒத்துக்கிறேன் மேடம். ஐயோ மூடேத்ராலே. அம்மா பெரியம்மாலாம் இருந்துட்டு பேசினா பேசிட்டு போறா, இப்படியாவது ஒரு குழந்தைனா ஆயிட்டு போகுது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. இது என்னது? உண்மைதாங்க மேடம். எப்படியாவது சொல்லி நியாயப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். 2மே தப்பு. நான் முட்டாளும் கிடையாது, இல்ல நீ செய்யறது நியாயம் கிடையாது. புரியுதா? நம்ம கையில வச்சுக்காதீங்க, பின்னிடுவேன். பொண்ணை வந்து தப்பா போனாலும் குழந்தை பெற்றுக்கோ சொல்றது அளவுக்கு நம்ம நாடு மோசமாகல. இவங்க எல்லாம் சொல்லிதாங்க மேடம் நான் பேசுறேன். நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில் இருக்கு. இவ்வளவு வருத்தப்படுறீங்கல்ல, 14 வயசு புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த அழுக வரல? அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காணப்பா. எவ்வளவு சீரியஸா இருக்கு, நான் எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. இப்ப அவளுக்கு இன்னொரு தொடர்பு ஆயிடுச்சு. அந்த குழந்தை அந்த பையனோட குழந்தைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இது மட்டும் தான் எனக்கு தெரியும். சரியான கோட்டுக்கார குடும்பம் இருக்கும் போல இருக்கு. இந்த பொண்ணு இங்க வந்து உட்கார்றதுக்கு காரணம் நீங்க தாமா? பாக்ஸர் கிருஷ்ணன். டேய் அந்த மாலைய கொடு. ஜோர கை தட்டு. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் பச்சை புள்ளைக்கு போய் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு விளையாடுக்க போறேன். அப்படி பாரனா ஏமா பெத்துக்கிறீங்க?
அது தெரியுது மேடம். அதுக்கும் ஒரு விழா எடுக்க போறேன். சரி, அம்மாக்கு தான் விவரம் இல்ல, அம்மா படிக்கல, நீயாச்சும் ஒழுக்கமா இருக்கணும்ல. எங்க விக்குது பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஒழுக்கமா தாங்க சரி, மேடம். குழந்தைய பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? கொஞ்சம் டைம் கொடுப்பா, யோசிச்சு சொல்றேன். இப்படி தைரியமா வந்து உட்கார்ந்து சொல்றியே, அது இன்னொரு 10 வருஷம் போய் அதுக்கு யார் அப்பான்னு ஒரு பெரிய கேள்வி வராது? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? கல்யாணம் ஆன பொண்ணு தெரியாதாப்பா? தெரியுங்க. அப்புறம் ஏன்? தெரிஞ்சதும் பழம். தம்பி, ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது இன்னொரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது சட்டப்படி குற்றம். முதல்ல ஆன்டி மோடி மைண்ட் செட்டை மாத்துங்க. இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. யுவர் ஆன்டி இண்டியன், எல்லாருமே ஆன்டி இண்டியன். ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ்னா குழந்தை வந்துடுமா? பேயில போவான்ல, உனக்கு இல்லை உங்க அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் முடிச்சு இங்கே போ. பேயில போ, நானா கிடைச்ச உங்களுக்கு வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கணும் பச்சி. இப்போ இவங்களே வந்து என்ன சொல்லிருக்காங்க, நீ யார் கூட வேணா போ, எப்படி வேணா நீ இரு, அப்படின்னு ஏன் பெத்தவங்க இப்படியே சொல்லுவாங்க? ஏன் இப்படி வாழ்க்கையில இவ்வளவு குழப்பங்கள் உண்டாக்கிக்கணும்னு பண்றீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ராங்கலையா. பூங்காத்து திரும்புமா? மேடம் நான் விட்டுட்டு வந்துட்டாங்க, என்னை ஏமாத்திட்டு. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அவ செஞ்சது சட்டவிரோதமான விஷயம், நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்துக்க முடியாது. அவளோட வயசுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஆளை பார்த்த உடனே அவ வந்து அந்த வரம்பை மீறிட்டா. இன்னொருத்தரை பார்த்துட்டா அவங்க 2 பேருக்குள்ள ஈர்ப்பு வந்துடுச்சு, அவங்களுக்கு தொடர்பு ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும். நாம வந்து நான் அவளை நியாயப்படுத்தல, அவ இதுதான் சாக்குன்னு உட்காந்துட்டாண்டு. தெரியும். சிரிக்காதே. உட்கார வச்சுட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு. புரியுதா? எனக்கு அவ்வளவு டென்ஷன். தாய் மாதிரி நம்பிங்க அவளை இப்படி ஏமாத்திட்டு வேலைக்கு போன டைம் பார்த்து தூங்கி வந்துட்டா. எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? அந்த பொண்ணுக்கு உங்களோட ஒத்து போக முடியல, ஏன்னா அவளால உங்க 2 பேருக்கு வயசு வித்தியாசம் இருக்கு. அது உங்க தவறு கிடையாது. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தோட்டம் தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. போயா போக்கவாயா? யார பாத்துல போக்கோ ஒன்னட்ட அந்த வந்துருச்சுடா. அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க மேடம். என்ன பண்ணாரு? அவங்க கிட்ட பேசினா கூட பேசிட்டு போயிட்டு போறா, போறதுனா கூட போயிட்டு போட்டோம். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? ஆனா என் கூட வந்து எனக்கு வீட்டுல வேலை செஞ்சு வச்சுட்டு மட்டும் இருந்தா மட்டும் போதும். அவருக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்துட்டு அந்த பையனோட பேசிக்கோ சொல்றதுதான் கேவலமான விஷயம். செஞ்சதான தப்பு தான். என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம 15 வயசு பிள்ளைக்கு தாலி கட்டினது. நாங்களும் கலராத்தானடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க. எப்ப பார்த்தாலும் முஞ்ச உருன்னு வச்சிருந்தா எவ பாப்பா? அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா அடிக்கிறா அவனை. அப்ப சாப்பிட்டு